உலக அரசியலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இன்னைக்கு உலக நிகழ்வுகள் நடந்த கணிப்புகளை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். பொதுவா இந்த கணிப்புகள் அப்படின்னாலே நாஸ்ட்ரோடமஸ், பாபா வாங்கா இவங்க தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாப்புலரா இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையுமே இவங்கள மாதிரி ஒரு கணிப்பாளர்கள் இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம ஊர்லயே சித்தர்கள் கணிப்புலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பூட்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜப்பான்ல ஒரு கணிப்பாளர் இருக்காங்க, பெண்மணி தான் அவங்க. இப்ப ஒரு பெரிய பாப்புலர் ஆயிருக்காங்க. அதுலயும் மக்கள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க இவங்க கணிப்புகள்லாம் வச்சு. சோ இவங்க யாரு, இவங்களோட கணிப்புகள் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு, இப்ப ஏன் மக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா வந்து இவங்களோட கணிப்புகளை பாக்குறாங்க. சோ இது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களும் நான் வச்சிருக்கேன். சோ நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியோ டட்சோகி அப்படின்ற இவங்க பேசிக்கா வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அதுவும் குறிப்பா அவங்களோட ஒர்க் இந்த வேர்ல்ட் ஆஃப் மங்கா அப்படின்ற இந்த காமிக்ஸ்ல வர கிராஃபிக் நாவல்ஸ்ல வர இந்த ஆர்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வரைஞ்சதுதான் சொல்றாங்க. ஸோ இவங்க ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க வந்து இவங்க ப்ரொஃபஷனல் ஒன்னா இருந்தாலும் இவங்க நிறைய புக்ஸ் எழுதுவாங்க, அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஊர்லயே இல்லையா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு டைரக்டரா இருந்தும், அதே மாதிரி டாக்டர் படிச்சுட்டு ஆக்டரா இருந்தும். ஸோ இந்த மாதிரி இவங்களோட ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இவங்க வந்து இந்த புக்கு எழுதுறத வந்து கொஞ்சம் முக்கியத்துவமும் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில 1999 வந்து தி ஃபியூச்சர் ஐ சா அப்படின்ற ஒரு புக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த புக்ல வந்து முழுக்க முழுக்க 1980 இருந்து அவங்க இந்த பாபா வாங்கா மாதிரி கண்டு தெரியாத போது என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து கணிப்பா வைக்கிறதும், இல்ல நாஸ்ட்ரோடமஸ் மாதிரி இந்த திருக்குறள்ல 2 வரிகள்ல எழுதி வச்சிருக்கோமே சாப்டரா எழுதி வைக்கல. இவங்க வந்து இவங்களுக்கு ட்ரீம், கனவுல வந்து என்ன வருதோ அது அப்படியே நிஜமாவுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய உலக நிகழ்வுகள் வந்து இவங்க கனவுல வர்றது எல்லாமே நிஜமாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் இப்ப மக்கள் இந்த ஜூலை 2025 ஒரு சம்பவத்தை வந்து இவங்க கணிச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சியில இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 1980 இருந்து முக்கியமான ஒரு சில கணிப்புகள் அவங்க கனவுல இருந்து வந்த, அதாவது அவங்க எந்திரிச்ச உடனே அதை எழுதி வச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. அதை அப்படியே வருஷப்படுத்தி இந்த புக்ல எழுதியிருக்காங்க. அதனாலதான் ஜாப்பனீஸ் மொழியில தான் இருக்கு இந்த புக். அதனாலதான் இப்ப இந்த மக்கள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கணிப்புல 1991 முதல்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன கணிப்புகள் உண்மையா இருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். 91 வந்து ஃப்ரீடி மெர்க்குரி அப்படின்ற ஒரு பாப்புலரான ஒரு லெஜெண்டரி ராக் பேண்ட் குவீன் வந்து சேர்ந்த இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வினோதமான ஒரு நோயில வந்து இறந்து போவாரு அப்படின்ற ஒரு கணிப்பில் கணிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட ட்ரீம்ல வந்திருக்கு, அதை வந்து கணிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரியே ஒரு சில மாதங்கள்ல அவரு எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோயினால இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தது. சோ இந்த கணிப்பு அந்த அளவுக்கு துல்லியமா அவங்க கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1995 டட்சோகி வந்து என்ன கணிச்சிருக்காங்கன்னா, பெரிய பூகம்பம் ஜப்பான்ல ஏற்படும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும், நிறைய மக்கள் வந்து இறந்து போவாங்கன்றத அவங்க கணிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே கோப் எர்த்குவேக் இன் ஜப்பான் யாரும் மறந்துட முடியாது. 6000 பேர் வந்து அதுல இறந்து போனாங்க 1995. சோ இதுவும் அவங்களோட கனவு நினைவாயிருக்கு, அதாவது உண்மையாயிருக்கு இந்த நிகழ்வுல. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. 2011 வந்து யாருமே மறந்திருக்க மாட்டாங்க, குறிப்பா நம்ம ஜெனரேஷன்ல யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. ஒரு மேசிவான டெரிபிளான ஒரு எர்த்குவேக், சுனாமி, அது மட்டும் இல்லாம அதனால ஏற்பட்ட ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர். சோ இது வந்து இந்த நிகழ்வை வந்து அவங்க அந்த அளவுக்கு துல்லியமா கணிச்சிருக்காங்க சொல்லப்படுது. ரொம்ப துல்லியமா அவங்க வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ 2011 ஏற்பட்ட கணிப்புகளை வந்து அப்பவே கணிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது 1999 இந்த புக் எழுதியிருக்காங்க, கணிச்சிருக்காங்கன்றதுனா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதனால்தான் ஜப்பான் மக்கள் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல கொஞ்சம் 1992க்கு திரும்பி பின்னாடி போகும். அதுலயும் ஒரு வினோதமான ஒரு ட்ரீம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு 1992. ஒரு பெண்மணி ஸ்ட்ரேஞ்சா வந்து ஒரு ட்ரீம், அது வந்து ரொம்ப கிளியரா அவங்களுக்கு இல்ல அப்படின்றத சொல்றாங்க. சோ அந்த கனவு வந்து வந்த உடனே அவங்க திடீர்னு எந்திரிச்ச உடனே டயானா ? டைடு ? சோ இந்த ரெண்டு அவங்க
ஜாப்பனீஸ் மொழியில வந்து எழுதுனாங்களாம் எந்திரிச்ச உடனே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க இறந்து போனாங்க 1992 ஒரு சில மாதங்கள் கழிச்சு இந்த கனவு வந்த உடனே. ஸோ இந்த கணிப்பும் ரொம்ப துல்லியமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட டைரியில ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பா வந்து இதை அவங்க பாக்குறாங்க. ஆனா அவங்க ட்ரீம்ல கிளியரா இல்லைனாலும் இது கண்டிப்பா டயானா தான் அப்படின்றத அவங்க ஈஸியா கணிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த கணிப்புகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை அவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ இனி வர கணிப்பு அப்படின்னும் போது கண்டிப்பா பாருங்க, இது வந்து இந்த மாதிரியான கணிப்புகள் உண்மையா இருக்கு. இது மட்டும் இல்ல, 2020 கொரோனா வைரஸ் வரும்ன்றதையும் அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வைரஸ் வந்து வரப்போகுது 25 வருஷம் கழிச்சு அப்படின்றத கணிச்சிருக்காங்களாம். ஸோ வரப்போகுது, இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க 2020. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு ஆட்டி படைச்சது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ இதனாலதான் இப்ப ஜூலை 25 வந்து ரியோ டட்சுகி வந்து என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, மெகா சுனாமி ஜப்பான்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண சுனாமி மாதிரி தெரியல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் டிசாஸ்டரா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 2025. ஸோ இதுதான் இந்த ஒரு புக்ல எழுதுக்க இப்ப இந்த வருஷத்துல இது நடக்கும், அதுவும் இன்னும் ஒரு சில மாதங்கள நடக்கும்ன்ற கணிப்பு நினைச்சுதான் இன்னைக்கு ஜாப்பனீஸ் மக்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க சொல்லப்படுது. எப்படி இதை கணிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரீம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டட்சுகியை பொறுத்தளவு இது வந்து ஒரு பெரிய சுனாமி தான், ஆனா பபுளிங்கும் அதே மாதிரி பாயிலிங்கும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதாவது ஒரு கொதிக்கிற தண்ணி எப்படி ஒரு கொதிக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு பபிள்ஸும் அதே மாதிரி பாயில் ஆற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த சவுத் சீயே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ இது வந்து ஒரு லார்ஜ் ஏர் பாக்கெட்ஸ் அப்படியே வெளியில அப்படியே பறக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஓஷன்ல இருந்து. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ட்ரீமா வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கன்னா, இது மேஜர் அண்டர் வாட்டர் வால்கேனோவா இது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொதுவா ஜப்பான்ல வந்து சுனாமி வந்ததுன்னா பூகம்பம் வரும், பூகம்பம் தான் சுனாமி வரும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ 2021 ஏற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு சுனாமியை விட ஒரு பூகம்பத்தை விட 3 மடங்கு அதிகமா இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதனால இவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாப்பனீஸ் கோஸ்டல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாதிப்புன்னு சொல்றாங்க. பிலிப்பைன்ஸ், தாய்வான், இந்தோனேஷியா எல்லாமே டேஞ்சர்ல தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணிப்புகள்லாம் வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, அதுவும் இந்த வித்தியாசமா சுனாமி மாதிரி மட்டும் இல்லாம ஒரு பாயிலிங் தன்மையா இந்த மாதிரி இருக்குன்னா வால்கேனோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல வால்கேனோ வர மாதிரியான விஷயங்கள் அமையலாம் சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு இந்த உலக அரசியல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து டப்புன்னு தாய்வான், பிலிப்பைன்ஸா, ஐயோ அப்ப சீனா வந்து தாய்வான் விஷயங்களை ஜூலைல ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பா தாய்வான் ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா பிலிப்பைன்ஸும் ஜப்பானும் இதுல இக்னோர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அந்த போருக்குள்ள இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஏன்னா அந்த பிராந்தியத்துல எல்லாம் நெருக்கமா இருக்காங்க. அவங்களோட ஏர் ஸ்பேஸும் வயலட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான இல்ல வேற ஏதாவது நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் இவங்களோட கணிப்புகள் தெளிவா சொல்லுது. சரி, இது வந்து சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ என்ன சயின்டிஸ்ட் சொல்றாங்க, கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு சில மாதங்கள்ல நடக்க போதா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குள்ளுமே ஒரு கேள்வி இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவும் இல்லை, இது வந்து சுனாமி வரப்போகுது, அதுவும் இந்த வருஷம் வரப்போகுது, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வரப்போகுது அப்படின்ற எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜப்பான் லொக்கேட் ஆயிருக்குது பசிபிக் விங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல கரெக்டா இருக்கு. சோ இந்த லொகேஷன்ல இருக்கிறனால கண்டிப்பா இந்த சுனாமி மாதிரியான ஒரு பேரிடர்கள் நேச்சுரலா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா ரிப்பீட் ஆகுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. சோ அதனால இருக்கும் இல்ல இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சயின்டிஸ்டோட பதில்களா இருக்கு இவங்களோட இந்த கணிப்புகளை வச்சு கேட்ட கேள்விகளுக்கு. சோ கண்டிப்பா
இது ஒரு மேசிவான ஒரு டிசாஸ்டரா இருக்கலாம் அப்படின்ற உங்க கணிப்புகள். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உண்மையா இருக்கலாம். இது பொய்யா இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கண்டிப்பா நம்மளும் பிரார்த்திப்போம். இதுதான் இன்னைக்கு நான் வந்து மெயினா முக்கியமா உங்களுக்கு சொல்லணும் நினைச்ச ஒரு தகவல். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குமா நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டி டைரக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.